நம்மளுடைய வெந்தய டீக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ ஒரு பேனில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ அதை வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கக்கூடிய வெந்தயத்தை இப்போ இதில் வந்து நம்ம அதில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை அதில் போட்டு கொதிச்சதுனாலே அதனோட எசன்ஸ் எல்லாமே அதில் வந்து இறங்கிடும். ஸோ இப்போ 5 to 10 மினிட்ஸ் கழித்து அதை நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. பாருங்கள், அந்த தண்ணி கலர் நல்லா அதனுடைய எசன்ஸ் இறங்கி எல்லோ கலரில் மாறிடுச்சு. அவ்வளோதான், கரெக்டாக 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இல்லை ரொம்ப கசப்பு இறங்கிடுச்சுனாலும் அதை வந்து குடிக்க முடியாமல் போயிடும். ஸோ இதை அப்படியே எடுத்து இப்போ ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம தேன், ஒரே 1 ஸ்பூன் தேன் கலந்து நம்ம வந்து அதில் குடிக்கலாம். அப்படி தேன் விருப்பம் இல்லாதவங்க நாட்டு சர்க்கரை போட்டு குடிக்கலாம். சர்க்கரை வேண்டாம். ஸோ அதை தவிர பனங்கல்கண்டு, கருப்பட்டி எது இருந்தாலும் அதை கலந்து நீங்கள் வந்து குடிக்கலாம். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அப்படியே இதை வெறுமாவும் குடிக்கலாம். ஸோ இந்த குளிர்காலத்துக்கு இந்த வெந்தய டீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ரிலீஃபாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த வெந்தய டீ பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு இந்த குளிர்காலத்தில் ரொம்ப முட்டி வலி அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல நிவாரணமாக இருக்கும். கொலஸ்ட்ரால் ரிலீஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டீயை நீங்கள் வந்து டெய்லி இதை வந்து ஒரு 10 மணி வாக்கில் இதை நீங்கள் வந்து குடிக்கலாம். ஸோ சுகர் நல்லா ரிலீஸ் ஆகும். ஏன்னா வெந்தய ஜென்ரலாக பார்த்திங்கன்னா வெந்தய பொடி எல்லோரும் காலையில் சாப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து வெந்தய டீ. ஸோ சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் இது ரொம்ப உகந்ததாக இருக்கும். இப்போ இந்த வெந்தயத்தை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே ஜஸ்ட் எடுத்து வச்சு நீங்கள் வந்து முளைக்கட்டின வெந்தய குழம்பு நீங்கள் வைக்கலாம். ஸோ இதையும் வேஸ்ட் பண்ணாமல் அதை நம்ம திருப்பியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது கருஞ்சீரக டீ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அடுத்து இந்த கருஞ்சீரக டீக்கு அதே மாதிரி 1 டம்ளர் தண்ணி வச்சு அதை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம். பாருங்கள், அது நல்லா நம்ம நார்மல் ஜீரகம் மாதிரி இருக்காது. ஸோ கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்கும். இதனோட எஃபெக்ட் வந்து அவ்வளோ நிறைய பயன் இருக்குது இதில். இதெல்லாம் இப்போ நம்ம மறந்தே போயாச்சு. நார்மல் ஜீரகம் தான் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இதை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் இதுவும் நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணியோட கலர் வந்து லைட்டாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இதை 2 விதமாக குடிக்கலாம். இதை நைட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு தட்டு போட்டு மூடிட்டு நீங்கள் தூங்கிடுங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்சு வெறும் வயிற்றில் இதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி அப்படியே இதை வந்து குடிச்சிடலாம். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது கேன்சர் அண்ட் சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்க பண்ணலாம். ஸோ மற்றவங்க ஜென்ரலாக ஒரு ஹெல்த் கான்ஷியஸோடு இருக்கிறவங்க வீக்லி 2 இல்லைனா வீக்லி 1 இதை வந்து என்ன பண்ணலாம்னா இதை ஃபில்டர் பண்ணி இது கூட நீங்கள் தேனோ நாட்டு சர்க்கரையோ எது வேணாலும் நீங்கள் கலந்து இதை வந்து குடிக்கலாம். இந்த டீக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இதில் கசப்பு இல்லாததுனால நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, ப்ளெயினாகவே நீங்கள் வந்து குடிச்சிடலாம். ஸோ வெந்தய டீயில் கசப்பு இருக்குதுன்னு தெரியறவங்க வேணால் நீங்கள் வந்து அதில் தேனோ நாட்டு சர்க்கரையோ கலந்து குடிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட 2 டீ தயாராகிடுச்சு. ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இவ்வளோ டேஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா லெட்ஸ் குக் ஃபுட் லவர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.